ஏறக்குறைய 5 வருஷம் நான் உழைச்சிருக்கேங்க. களம் நல்லா இருக்குது. மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்த நல்ல ஆட்சி மக்கள் மத்தியில் இப்போ பேசப்படுது. இந்த ஆட்சி அந்த ஆட்சியை மக்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. எடப்பாடியாருடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்ற முடிவுக்கு மக்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. கூடலூரை பொறுத்தவரை தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்குது. பிரிவு 17 நில பிரச்சனை, 10,000 வீட்டுக்கு மேலே கரண்ட் கிடையாது, தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் உள்ளடக்கிய, அதே மாதிரி வனவிலங்குகளால் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாக்கி இறக்கின்ற மக்கள், இப்படி பல பிரச்சனைகள் நம்ம ஊரில் இருக்குது. இதையெல்லாம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் முறையில் அழுத்தம் திருத்தமாக சட்டமன்றத்தை நான் பேசியிருக்கிறேன். வரக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற உத்வேகத்தோடு தான், நம்பிக்கையோடு உழைச்சிட்ருக்கேன். நிச்சயமாக சாமானிய மக்களுடைய ஆதரவோடு, ஒட்டுமொத்த கூடலூர் மக்களுடைய சட்டமன்ற தொகுதி மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று இந்த பகுதி மக்களுடைய பல்வேறு குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். சார், இந்த 5 ஆண்டு நீங்க எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. எவ்வளவு நல்ல திட்டங்கள் சட்டசபையில் நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. ஆனா இந்த அரசு உங்களுக்காக, இந்த தொகுதி மக்களுக்காக செஞ்சிருக்காங்க? தொகுதி மக்களுக்காக எதுவுமே செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளை, இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை. பிரிவு 17 நில பிரச்சனை நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தாரன்னு சொன்னாங்க, அதை பண்ணலை. 10,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் கரண்ட் இல்லாமல் இன்றைக்கி இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மின் இணைப்பு வசதி கொடுக்கல. தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை பட்டா நிலங்களையே விற்கிறதுக்கு வாங்குறதுக்கும் மக்கள் அல்லல் படுறாங்க. முறையாக அதுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல. அதே மாதிரி தனியார் தேயிலை தோட்டங்கள், டாண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்று கொடுக்கல. எனவே இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. நிச்சயமாக எதிர்காலத்தில் செஞ்சு கொடுப்பேன் நம்பிக்கை எனக்கு. இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய, இவ்வளோ நாளாக எதிர்க்கட்சி சட்டமன்ற வரிசையில் இருந்து கோரிக்கை வச்சேன். இப்போ நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இந்த மக்கள் அனுப்புவாங்க. ஆனால் எடப்பாடியார் தலைமையில் நல்ல ஒரு ஆட்சி அமைந்து இந்த மக்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நிச்சயமாக பண்ணி கொடுப்பேன். மக்கள் மனசில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அதில் பாதி பேர் தான் கொடுத்தாங்க. இப்போ தேர்தல் வர்றதுனால மேக்ஸிமம் அதை கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அரசாங்க பணத்தை எடுத்து ஓட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபா மாதம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி தந்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா திமுக மாதிரி இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உறுதிமொழியை கொடுத்தா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மா காலத்திலேருந்து சரி, இப்போயும் அண்ணன் எடப்பாடியார் அதை நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கு 3 சிலிண்டரு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி. காரணம், இப்போ நீங்கள் நிற்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள், இவங்கெல்லாம் விறகு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குற வசதி கிடையாது. 3 சிலிண்டர் வருஷத்தை கொடுத்தா ஒரு ஆண்டு முழுவதும் அதை பயன்படுத்திக்குவாங்க. அந்த மக்கள், எளிய மக்கள், அவங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி தந்திருக்குது. இன்னும் நிறைய திட்டங்கள், எல்லாருக்கும் நல்ல தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பழங்குடிய மக்கள் இருக்க ஏரியாவெல்லாம் பார்த்தீங்க, வீடுகள்லாம் ரொம்ப மோசமாக சிதிலமடைஞ்சு, புதுசாக கட்டுற வீடுகள் கூட ஒரு 2 வருஷத்தில் ஒழுகி அந்த மக்கள் வீடை கட்டிட்டு வெளியே போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. நிச்சயமாக திமுகவுடைய ஆட்சியாளர் எடப்பாடி தலைமை அமைஞ்சவுடன் இந்த மக்களுக்கு தரமான நல்ல வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு நிச்சயமாக நான் குரல் கொடுப்பேன். திமுக அரசு மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதுக்கு 2 காரணம். சட்ட ஒழுங்கு கெட்டு நாசமாக போச்சு. இன்றைக்கி பெண்கள் தனியாக நடக்க முடியாத ஒரு சூழல் இந்த ஆட்சியில் இன்றைக்கி நிலவிட்டு இருக்குது. அதே மாதிரி கொள்ளைன்னு சொல்லி அதிகப்படியாக ஆயிரக்கணக்கான கொலைகள் இங்கே நடந்திருக்குது. இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. இந்த மாதிரி சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சியில் மக்கள் அல்லல் படுறாங்க. கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க எந்த ஆட்சி நல்லதுன்னு. அந்த அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, இந்த ஆட்சி மோசமாக இருக்கின்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அவங்களுடைய பேச்சிலே உங்களுக்கு அந்த மாற்றம் நல்லா தெரியும். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராவது 100க்கு 100% உறுதி. இல்லை, கூடலூரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, கூடலூர் 100% தேயிலை விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதி. இங்கே பெரும்பாலான மக்கள் தேயிலை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் காப்பி குறுமிளகு போன்ற மாற்று வாசனை திரவியங்கள் பயிரையும் போடுறாங்க. ஆனால் தேயிலை தான் இங்கே பிரதான தொழில். நீங்கள் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு எட்டின தூரமெல்லாம் வெறும் தேயிலை கடை தான் இருக்கும். ஆனால் தேயிலைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப குறைவான விலை தான் கிடைக்குது. தேயிலைக்கு விலை குறையும் போதெல்லாம் இங்கே மக்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை முறையும் கீழே போயிடுது. எனவே மாற்று பொருளாதாரத்தை இந்த மக்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய எந்த ஃபேக்ட்ரிஸும் கிடையாது. இருந்தால் தேயிலை டீ ஃபேக்ட்ரி தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அரசு ஃபேக்ட்ரிலாம் மேக்ஸிமம் மூடிட்டாங்க. தனியார் ஃபேக்ட்ரிகள் மட்டும் கொஞ்சம் நடத்திட்டு இருக்கு. அதுவும் இன்றைக்கி விலை வீழ்ச்சியின் காரணமாக அவங்களும் நடத்த முடியாத சூழ்நிலை. அப்போ மாற்று பொருளாதாரத்தை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இந்த கூடலூர் பார்த்திங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய நிறைய இடங்கள் இங்கே இருக்குது. உதகை நீலகிரி மாவட்டத்தில் உதகைக்கு அடுத்தபடியாக நல்ல அழகான இயற்கை இந்த ஊரில் இருக்குது. அழகான இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்கள் எல்லாம் சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கூடலூரில் இந்த இடத்துடைய பேர் புத்தூர் வயல். இந்த புத்தூர் வயல்ன்ற இடத்துல நாம் இருந்துகிட்ருக்குறோம். இந்த புத்தூர் வயல் காரியில் தான் மாக்கமூலான்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ தொரப்பில் இந்த ஊசிமலையிலேருந்து மாக்கமூலம் வர ரோப்கார் திட்டம் கொண்டு வந்து இந்த மாக்கமூலாவில் ஒரு நல்ல பூங்காவை அமைச்சு இந்த மக்கள்லாம் வேலை வாய்ப்பு பெறத்துக்கும் பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்கு ஒரு திட்டத்தை நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். மத்திய அரசாங்கத்துடைய நகாய் த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சார்பு நிறுவனம் NHLML நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற நிறுவனம் 3 முறை இந்த திட்டத்தை பற்றி ஆய்வு பண்ணி ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்லாம் சாத்தியக்கூறு அறிக்கைலாம் தயார் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் கோரிக்கை வச்சேன், இந்த அரசாங்கம் போதுமான அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு கேட்காததுனால அது வழக்கம் போல் இங்கே ஃபாரஸ்ட் ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த அப்ஜெக்ஷன் சொன்னாலும் அரசாங்கம் நினச்சா பண்ண முடியும். இந்த அரசாங்கம் முழுமையாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற நினைக்காதனால இது அப்படியே இப்போ கிடப்பில் இருக்குது. நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மத்திய அரசாங்கத்துடைய நல்ல அந்த ஆதரவோடு அந்த திட்டத்தை கொண்டாந்து நம்ம கொடுப்போம். இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தேவாலா, என்னுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தேவாலா அரசு தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஒரு பூங்கா அமைக்கணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம். மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் 72 கோடி ரூபாய் அதுக்காக அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க பூங்கா அமைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பப்ளிக் 72 கோடி, ப்ரைவேட் 115 கோடி, ஆக மொத்தம் 187 கோடி ரூபாய்க்கு ஒரு மெகா பிளானை டூரிஸ்ட் அந்த பிளானை கொடுத்தாங்க. அதை வனத்துறை வழக்கம் போல் இது காடு யானை மயிறு இடம்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த திட்டம் வந்திருந்தாங்க. திட்ட அறிக்கையிலேயே சுமார் 2500 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டம்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் இந்த அரசினுடைய அலட்சியத்தால் அந்த திட்டமும் இன்னைக்கு வேற ஊருக்கு ஊட்டிக்கு போயிடுச்சு. நிச்சயமாக 2500 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய திட்டம்ன்றதை அந்த திட்ட அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20% அமௌண்ட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த 72 கோடியில். ஆனால் அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போய் ஊட்டியில் செயல்படுத்துகிறாங்க. அப்போ இந்த கூடலூர் மக்களுக்கு நல்ல திட்டத்தை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அதனால் ஆட்சி மாற்றம் உறுதி. அந்த திட்டங்களெல்லாம் நான் நிச்சயமாக இந்த ஊருக்கு கொண்டு சேர்ப்பேன். அதான் நான் ஏற்கனவே சொன்னேங்க, கூடலூரை பொறுத்தவரை செக்ஷன் 17 அதாவது பிரிவு 17 வகை நிலம்னு சொல்லுவாங்க. இந்த நிலப்பிரச்சனை தான் கூடலூருடைய ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஓவேலி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த ஊரும் இந்த பிரிவு 17 வகை நிலத்தில் தான் வருது. அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் செய்து வாழக்கூடிய சிறிய விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தீர்வினை ஏற்படுத்தி தரணும், அந்த நிலத்துக்கான உரிமையை அவங்களுக்கு தரணும்னு சொல்லி தொடர்ந்து சட்டமன்றத்தில் 3 முறை நான் குரல் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏறக்குறைய 35,000 ஏக்கர் அந்த இடம் இருக்குது. அந்த 35,000 ஏக்கரில் ஏற்கனவே அது ரெவன்யூ லேண்டு தான். அதை உச்சநீதிமன்றம் வழக்கு இருக்கிறதுனால இதுக்கு வனங்களை அழிக்காமல் பார்த்துக்குங்கன்னு ஃபாரஸ்ட்டை பார்த்துக்க சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 16/2/2026 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க. என்ன மனு போட்டிருக்காங்கன்னா 31,500 ஏக்கர் நிலத்தை நாங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றிடுறோம், மீதி 3,476 ஏறக்குறைய 3,500 ஏக்கரை மட்டும் இந்த மக்கள் வாழ்கிறதுக்கான பகுதியாக ரெவன்யூ லேண்டாக மாற்றுறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டுருக்குறாங்க. உச்சநீதிமன்றம் இந்த அரசாங்கத்துடைய கோரிக்கை ஏற்று அதை தீர்ப்பாக சொல்லிட்டாங்கன்னா கூடலூர் மக்களுடைய வாழ்வாதாரம் அடியோடு அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி அந்த கேஸ் நாளைக்கு 9ஆம் தேதி சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டி மூலமாக அந்த கேஸ் அவங்களுக்கு முன்னாடி விசாரணைக்கு வருது. ஸோ அதை இந்த உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டு தீர்ப்பாக சொல்லிட்டாங்கன்னா கூடலூருடைய வாழ்வாதாரம் முற்றிலும் ஒழிஞ்சு போயிடும். ஆனால் இன்றைக்கி திமுக என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட போய் நாங்கள் பட்டா கொடுக்கலான்னு நினச்சோம், உங்கள் எம்எல்ஏ போராடி அதை கெடுத்துட்டு இருக்காருன்னு தவறான செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளபடியே என்னென்னு கேட்டிங்கன்னா 35,000 ஏக்கர் இடத்துல 31,500 ஏக்கர் இடத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாத்திரம்னு இந்த அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருக்காரு அனுமதி கேட்டு.
ஆனால் மக்கள்கிட்ட இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் எம்எல்ஏ வந்து இதை கெடுக்கிறாரு சொல்லி தவறான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. எனவே அந்த விஷயத்தில் என்னுடைய பேரையும் அந்த வழக்கு நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் நானும் ஒரு தரப்பாக சேர்ந்து அந்த பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வினை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் செய்வேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்